ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்ததே. புள்ளிப்பட்டியல் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாம். இதுவரைக்கும் 29 போட்டிகள் முடிவடைந்திருக்கிறது. பெரிய மாற்றங்கள் இல்லை, இருந்தாலும் புள்ளிகளில் மாற்றங்கள் இருக்கிறது. ஆர்ஆர் முதலிடத்தில் 10 பாயிண்ட்டு, கேகேஆர் இரண்டாம் இடத்தில் 8 பாயிண்ட்டு, சிஎஸ்கே மூன்றாம் இடத்துல 8 பாயிண்ட்டு, எஸ்ஆர்ஹெச்சும் எல்எஸ்ஜியும் 6 பாயிண்டில் இருக்காங்கங்கிறத காமிக்கிறது. ஸோ அப்போ இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு வால்வாசாவா போட்டி ஆர்சிபிக்கு. எஸ்ஆர்ஹெச் இன்றைக்கி ஜெயித்தாங்கன்னா டாப் 4ல் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் எஸ்ஆர்ஹெச் கடுமையாக போராடுவாங்க. சொந்த மைதானத்தில் ஆர்சிபியும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதற்கு முன்பாக 2 பேரும் பார்த்திங்கன்னா 23 முறை மோதியிருக்காங்க. அதில் எஸ்ஆர்ஹெச் 12 முறையும் ஆர்சிபி 10 முறையும் ஜெயிச்சிருக்கிறது. ஒரு முறை முடிவு தெரியல. அப்போ ரெண்டும் சமபலம் வாய்ந்த அணியாகத்தான் காணப்படுகிறது. இதில் மேட்ச் டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியன் 6ஆகவும் விதியன் 9ஆகவும் வர்றதுனால அது தொடர்புடைய வீரர்கள் அந்தந்த அணியில் சிறப்பான தன்னுடைய பங்களிப்பை ஆற்றுவாங்கன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆர்சிபியை பொறுத்தளவுக்கு முதல்ல விராட் கோலி, வில் ஜாக்ஸ் இந்த போட்டியில் இடம்பெற்ற அடிப்பார். தினேஷ் கார்த்திக், ரீச் டாப்லி, விஜயகுமார் வைசாக்கு, ஆகாஷ் தீப்பு, சௌரவ் சௌகான் இவங்கெல்லாம் இடம்பெற்ற நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குன்றதை சொல்லலாம். அதே போல் இவங்க எஸ்ஆர்ஹெச்சில் சிறந்த வீரர்கள் அபிஷேக் சர்மா, ஐடன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமாத்து, சபாஷ் அகமது, புவனேஸ்வர் குமார், டி நடராஜன் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆர்சிபி வெற்றி பெறுமான்னு தான் கேள்வி வந்தது. மைதான பலம் இருக்கிறதுனால உதயம் 6 வர்றது ஆர்சிபிக்கு கூடுதல் பலம். ஆனால் இங்கே எஸ்ஆர்ஹெச்சோட தலைமையில் நீச்ச மால் உட்கார்ந்துருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பெரும் பின்னடைவை காட்டுகிறது. ஆர்சிபியுடைய லாபஸ்தானத்தில் விரையாதிபதி உட்கார்ந்துருக்கிறது. ஆர்சிபியும் வெற்றிக்கு கடுமையாக போராடுவாங்க. எஸ்ஆர்ஹெச்சுடைய லாபஸ்தானாதிபதி பொன் எஸ்ஆர்ஹெச்சை நோக்கி வருவது எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் கூடுதல் பலமாக காட்டப்படுகிறது. இந்த போட்டியில் பாம்பு வேறு ஆர்சிபி தலைமையில் உட்கார்ந்துருக்கிறது ஆர்சிபிக்கும் பிரச்சனை தான். மதி நோக்கி வருவது கொஞ்சம் குறைபாடு. இப்போ இந்த போட்டியிலையும் எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு போவாங்கன்றது நல்ல தெளிவாக தெரிகிறது. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்போம் இறைவன். வணக்கம்.